ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நவுகாசனத்தை பத்தி தான். நவுகாசனம் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதை யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்கலாம். தமன்னா நவுகாசனம் பண்றத இப்போ நீங்க பாப்பீங்க. தமன்னா பேக் போர்ட் போஸ்ட்ல இந்த யோகாசனத்தை ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க ஃப்ரண்ட்ல வி ஷேப் போஸ்ட்லயுமே இந்த யோகாசனத்தை ஃபாலோ பண்ணலாம். இந்த யோகாசனத்தை ரெகுலரா பெண்கள் பண்ணிட்டு வரதுனால நிறைய உடல் நன்மைகள் இருக்குங்க. உங்களுக்கு தொடர்ந்து இடுப்பு வலி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த யோகாசனத்தை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலியமா உங்களுக்கு இடுப்பு வலி சார்ந்த எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. மலம் கழிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த யோகாசனத்தை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது சார்ந்த எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த யோகாசனம் மிக முக்கியமா சிறுகுடல்ல பெருங்குடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுல தாங்க எக்ஸ்பர்ட்டா செயல்படுது. நீங்க குடலிறக்கம் சார்ந்த பிரச்சனைகளால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த யோகாசனத்தை நிச்சயமா ஃபாலோ பண்ணலாம். இந்த யோகாசனத்தை நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு குடலிறக்கம் சார்ந்த எந்த பிரச்சனைகளுமே வராது. குடலிறக்கம் இருந்தாலும் அது படிப்படியா குணமடையும்னு சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. நவுகாசனம் செய்யறதுனால வயிறு, இடுப்பு, தொடை பகுதிகள்லாம் ரொம்பவே வலுவடையும். இடுப்பு மற்றும் தொடைகள்ல இருக்கிற தேவையில்லாத சதைகள் எல்லாமே இந்த ஆசனம் செய்யறதுனால படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கால் தசை பகுதிகள் ரொம்ப நல்லா வலுவடைகிறதுக்கும் உங்களுடைய பாதங்கள் வலுவடைகிறதுக்கும் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும் இந்த யோகாசனம் உதவும். இந்த யோகாசனம் செய்யறதுனால உங்களுக்கு ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். சிறுநீரகம், சிறுகுடல் ஆகியவற்றோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இந்த யோகாசனம் செய்யறதுனால புரோஸ்டேட்ங்கிற சுரப்பியை இந்த யோகாசனம் தூண்ட ஆரம்பிக்குது. சிறுநீரகம், சிறுகுடலோட செயல்பாடுகளை இந்த யோகாசனம் ஊக்குவிக்குது. கழுத்து வலி, முதுகு வலி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை செய்ய வேணாம். கர்ப்பிணி பெண்களும் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. குறைந்த ரத்த அழுத்தம், ஆஸ்மா, இதய நோய் இருக்கிறவங்களும் இந்த யோகாசனத்தை செய்ய வேணாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி உமன்ஸ் ஹெல்த் ரிலேட்டடான தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீரியட்ஸ் டயத்துல நம்ம உடம்பினுடைய ஆரோக்கியத்தை இயல்பாவே பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் உடம்புல இருக்கிறதுனால தான் நமக்கு பீரியட்ஸ் டயத்துல அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கு.